என் வாழ்க்கையில வந்து நான் எப்பவுமே தொலைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா அம்மா மட்டும்தான். ஏதோ எங்க அம்மாக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு யாரும் இல்ல. நமக்கு எனக்கு யாரும் இல்ல. நான் வந்து எங்க போவேன்? எனக்கு என்ன அன்னைக்கு ஃபுல்லா ஒரு அழுகையா இருந்ததுன்னா, இப்ப அது அது வந்து தாங்கிக்க கூட மனநிலை எனக்கு இல்ல. நான் நினைச்சேன் திருப்பியும் நம்ம லைஃப் வந்து போயிடுச்சு. அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இருட்டுல இருந்து வரோம். யாருமே இல்லைன்னா கூட நம்ம லைஃப் வாழ்ந்துதான் ஆகணும். இங்க நோ அதர் சாய்ஸ். யார் வந்தாலும் ஹைப் கிடையாது. ஆனா மனுஷங்க எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல தான். அதனால எப்பவுமே வந்து அந்த நிதானத்தோட இருக்கிறது கத்துக்கு. இன்னொன்னு இந்த சூசைட் பத்தி சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி இப்படி வச்சு என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு அழுவாங்க. இது ரியாலிட்டி. இதுக்கு ஏன் நீங்க சாவணும்? இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஒரு ஆக்ட்ரஸ், ஆண்டர்பிரனர், காதல் சரண்யா மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் அவங்கள பத்தி பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே உங்களை எல்லாரும் ரிமெம்பர் பண்றது உங்க போதைக்கு அந்த டயலாக் வந்து ஸ்டில் எவ்ரிவன் ரிமெம்பர்ல. இட்ஸ் பீன் நியர்லி 20 இயர்ஸ். 2004 நினைக்கிறேன். ஸ்டில் பீப்பிள் ரிமெம்பர் யூ தட்ல. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும். வாய்ஸ் வந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, தோற்றம் வந்து நல்லா குண்டு குண்டுன்னு ஆயிட்டா, ஆனா வாய்ஸ் வந்து ஒன்னும் மாறலன்னு சொல்லுவாங்க. அது ஹாப்பியா இருக்கும். அப்புறம் இன்னமும் வந்து என்னை வந்து நீ மதுரை தானே அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நான் சென்னை தான் பேஸ், மதுரை தானே அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னமும் ஒரு பீப்புள் ரிமெம்பர் பண்றாங்கன்னு. பேராண்மைக்கு அப்புறமா டக்குனு ஒரு குட் ரன் உங்களுக்கு இருந்தது. தெலுங்கு சைடும் சரி, தமிழ் சைடும் சரி, ஒரு நல்ல ரன் இருந்ததுல. அந்த டைம்ல நீங்க ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ யாருச்சா? இவர் கூட ஒரு படம் பண்ணணும் நீங்க நினைச்ச ரன் பண்ண ஒரு ஹீரோ யார்? ஹீரோஸா? நம்மளுக்கு எப்பவுமே பிரபாஸ் தான். பிரபாஸ் டார்லிங்கோட தான் பண்ணணும். சான்ஸ் வந்துச்சா அந்த டைம்ல? இல்லங்க. அந்த டைம் ஆக்சுவலா என்னன்னா, அவரோட பௌர்ணமி மூவி ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. அப்ப என்னோட தெலுங்கு டெபியூட் அங்க ஹீரோயினா 10th கிளாஸ். சோ அப்ப அவரோட பேனர் பெருசா வச்சிருந்தாங்க. எனக்கு அவர் தான் பிரபாஸ்லாம் தெரியாது. உங்களுக்கு அந்த தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா பேனர்ஸ் பெருசா வச்சு அங்க வந்து கொண்டாடுவாங்க. பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஆமா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ பாத்துட்டு நான் பேனர் இப்படிதான் அண்ணாந்து பார்த்தேன். பார்த்துட்டு செம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு இது பண்ணேன். ஸோ அவரோட சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பௌர்ணமி சாங்ஸ் என்னமோ அவர் மேல ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம். தமிழ்ல செலிபிரேட் நான் அன்னைக்கே பார்த்தேன். ஆமா ஆமா, அந்த இது இருந்தது. ஸோ எப்பவுமே எனக்கு தோணிட்டே இருக்கும். அவர் எந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் போதும் இதுல என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. நமக்கு ஒன்னும் வாய்ப்பு கேட்கவே போல, அது சும்மா அப்படி தோணும்ல, அந்த மாதிரி ஒரு தாட் அந்த மாதிரி. அப்புறம் அவரோட வால்பேப்பர்ஸ், டிபி அதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். அப்ப அந்த பாகுபலி டைம்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீஸ்டாவே. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் அடிச்சு புடிச்சு போய் படத்தை பார்த்து நான் ஒரு கலாட்டெல்லாம் பண்ணுவேன். பிரபாஸ் மூவி எது வந்தாலுமே அது ஃப்ளாப் மூவியோ ஹிட் மூவியோ என்ன நீங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்கலாம். ஆமா, அங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். நிறைய வர கமெண்ட்ஸ் வந்து அந்த உங்களோட சிரிப்புக்கு வந்துகிட்டே. ஆமா, யூ கீப் ஆன் மெயின்டெய்னிங் தட். அது பின்னாடி இருக்கிற விஷயம் அது ஜனா சார் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து கேட்பாங்க இது பண்ணா, அவர் எப்பவுமே யார் மேலேயும் பழி போட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு பர்சனலா இப்ப எங்க அம்மா வந்து தனியா அவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது கூட அப்பா எனக்கு இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நான் சொல்லும் போது கூட சொன்னாரு, அப்படி சொல்லாத, எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு. அது அம்மாவா இருந்தாலும் சரி, நம்ம ஓன் பிளட் யாரா இருந்தாலுமே வந்து சரி. அதனால எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப் தேடி போயிட்டு இருக்கணும். எல்லாருக்குமே ஒன் லைஃப் தான். ஸோ நீ வந்து பிளேம் பண்ணாது. அதுல இருந்து நான் வந்து என் லைஃப்ல எந்த மிஸ்டேக்ஸ் இது பண்ணாலும் நான் 100 ஹேண்டில் பண்ணிப்பேன். ஓகே, அதுல இருந்து கத்துக்கவும் செய்வேன். ஜனா சார் பத்தி நீங்க சொல்லும்போது அவரோட வாழ்க்கையை பாக்குற விதமா அவர் படத்திலேயே அது நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் எப்படி அவரோட வாழ்வியலையும் வாழ்க்கையும் பாக்குறாரு, அதை பத்தி சொல்ல முடியுமா? எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 3 விஷயம் கத்துக்கிட்டேன். ஓகே, எப்பவுமே வந்து இந்த சைக்கிள் மெதிச்சுட்டு போவாங்கல்ல நிறைய திங்ஸ் வச்சு, ஓவர்டேக்கே பண்ண மாட்டாரு. ஓகே, கார்ல போயிட்டு இருந்தா அவர் என்ன சொல்லுவாரு, அவங்க முன்னாடி போட்டோம் நம்ம ஸ்லோவா போவோம் இல்ல தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் எதுக்குன்னு கேட்பேன், நம்ம ஆட்டோமேட்டிக்ல போறோம். அவன் வந்து திருப்பி அவனோட எனர்ஜியை ஃபுல்லா நிறுத்திட்டு திருப்பி ஒரு வாட்டி போகணும்.
ஸோ அது அது வந்து கஷ்டம் அவனுக்கு. அதனால அது பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாரு. 2வது நான் சொன்ன மாதிரி பிளேம் யார் மேலேயும் பண்ண மாட்டாரு, எப்பவுமே பண்ண மாட்டாரு. 3வது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலுமே ஒரு கன்சிஸ்டன்சி கேரக்டர்ல இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. ஓகே. அதாவது திடீர்னு இப்போ வந்து கமல் சார் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கமல் சார் கூப்பிடுறாரு தாம் தூம் அப்படிலாம் இருக்க கமல் சார் கூப்பிடுறாரு, செரிஷ் பண்ணிப்பாரு. அதே நேரத்துல யாருமே ஒண்ணுமே இல்லாதவங்க ஒருத்தவங்க வருவாங்க வாய்ப்பு கேட்டு, அவங்களையும் வாங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இப்படி கேட்பாரு. ஓகே. எல்லார்கிட்டயும் நடத்துற விதம் ஆமா ஒரே மாதிரியே இருக்கும். அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்புறமா தான் அந்த குணத்தை நானுமே வளர்த்துக்கிட்டேன். யார் வந்தாலும் ஹைப் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆனா என்னன்னா அவங்களோட கொடுப்பனைக்கு அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. சில பேர் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சில பேரால வர முடியல. ஸோ இவ்வளவுதான். ஆனா மனுஷங்க எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல தான். அதனால எப்பவுமே வந்து அந்த நிதானத்தோட இருக்கிறது கத்துக்கிட்டேன். பட் அது கத்துக்கிட்டேன், பட் அப்ளை பண்றது கஷ்டம் தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். சொல்லும் போது கேட்கறதுக்கு ஓகேவா இருக்கும். ஆமா. பட் ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது இது சோ ஹார்ட். ஆனா அது வந்து அவர் அப்படியே இருப்பாரு. ஆனா ஒரு விஷயம், நீங்க உங்களோட ஸ்டுடியோலயே அவர் போட்டோ முன்னாடியே மாட்டி இருக்கிறது வந்து we feel so happy about it. And அந்த ஒரு விஷயம் லைக் யாருமே எதிர்பார்க்கல, சடனா அந்த நியூஸ் வரும்போது how did you felt? அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். கூடவே தாங்க இருந்தேன். எனக்கு என்ன அன்னைக்கு ஃபுல்லா ஒரு அழுகையா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இருட்டுல இருந்து வரும், ஒரு வெளிச்சத்தை அவர் தராரு. இல்ல நீ திருப்பி ஏடியா ஒர்க் பண்ண, நீ வெயிட் ஆயிட்ட, ஒரு இன்ஃபீரியரா இருக்கன்னுலாம் ஃபீல் பண்ணாத, திருப்பியும் வந்து கம்பேக் கூட நடிக்கிறதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டே இந்த ஒரு மனுஷன் இல்லாம போறாரு. இப்போ அது வந்து தாங்கிக்க கூட மனநிலை எனக்கு இல்லை. நான் நினைச்சேன் திருப்பியும் நம்ம லைஃப் வந்து போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒன்ஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, யாருமே இல்லைன்னா கூட நம்ம லைஃப் வாழ்ந்துதான் ஆகணும். இங்க நோ அதர் சாய்ஸ். இன்னொன்னு இந்த சூசைட் பத்தி சொல்லுவாங்க. என்னன்னா நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டனா கூட எதுனா ஒண்ணு நம்ம இங்க சாதிச்சிருக்கணும், இல்லைன்னா அது வந்து இடம் பெறாது, பேஜ்ல கூட வராது, எதுலயுமே வராது. உங்களை வந்து ஒரு ஹியூமனா நீங்க வாழ்ந்திருக்கீங்க, இந்த மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. இங்க வந்து சாதிக்கணும்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து நம்ம நல்லவனா வாழ்ந்துட்டு போயிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து இந்த மண்ணு தான் சாட்சி. அது எதுனா ஒண்ணு தடம் இருக்கணும். அது எதுவுமே நான் பண்ணல. சோ நான் என்ன நினைச்சேன், ஜனாசாரம் இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். பிகாஸ் இது என்னோட லைஃப், நான் விட்டு கொடுக்க கூடாது. ஆக்சுவலி இந்த சூசைடல் தாட்ஸ் பத்தி பேசும்போது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி யூ ஹேவ் ஹிட் தி ராக் பாட்டம் கமிங் பேக் அகைன் அண்ட் அகைன். நிறைய பேர் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் ஓகே லெட்ஸ் எண்ட் திஸ் லைஃப் அப்படின்னு வராங்கல்ல. ஒன் திங் யூ வாண்ட் டு சே டு देम, நான் என்ன சொல்லுவேன்? சரி, இப்போ நீங்க வந்து செத்துட்டீங்க, ஓகே, என்ன வரப்போகுது? நதிங்ஸ் கோனா சேஞ்ச். யாரா அழ போறாங்களா ஒரு 2 ஹவருக்கு? அப்புறம் இப்போ வந்து சோசியல் மீடியா இருக்கவே இருக்கு, நீங்க அங்க படுத்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு செல்ஃபி இப்படி வச்சு என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு அழுவாங்க. இது ரியாலிட்டி, இப்படி அழுவாங்க. அதை தாண்டி வந்து அந்த இதுல வந்து எது சொல்றது, சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு ஒரு பாட்டு, ஒரு சோக பாட்டை ஒண்ணு போட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்லாம் வச்சு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு அங்க ஒரு அழுகை நடக்கும். சோ இந்த ரீல்ஸ் வந்து ஒரு 10-12 ரீல்ஸ் போகும். அந்த பேஜ் அவங்க வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. இது ரியாலிட்டி நடக்கிறது. இதுக்கு ஏன் நீங்க சாவணும்? அந்த ஒரு 12 ரீல்ஸுக்காக உங்க உயிர் போனோமா? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து உறவுகள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நான் நடந்தது உங்களுக்கு நான் சொல்றேன். உறவுகள் ட்ரஸ்ட்ல வந்து அங்க போய் நீங்க யார் வேணாலும் போயிட்டு உங்களோட இதை வந்து கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோட டைம் கொடுத்து நீங்க வேலை செய்யலாம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவருக்கு வந்து இந்த உலகத்துல மனுஷால்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அவர் ஒரு 6 மாசமா வந்து மார்ச்சரியே வச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஓகே இவரை வந்து நீங்க புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லிட்டரலா அவங்க கூட போறேன் ஹெல்ப் பண்றதுக்கு. இன்னொரு இறந்தவங்க புதைச்சு ஒரு 2 நாள் கூட இல்லை. ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்கள தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு இவங்களை அங்க புதைக்கிறாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப புதைக்கிறாங்க. அப்ப என்னன்னா அங்க அந்த புதைக்கிற அவங்க ஆளுங்களுக்கு எல்லாம் என்னன்னா, டேய் இது 2 நாள் ஆச்சுடா, அது 1 நாள் ஆனது, அதை எடுக்காத, இது 2 நாள், இது வந்து 5 நாள்,
உங்களுக்கு அந்த அந்த புரியுது. அந்த கலோக்கியல் இது, ஆ. லாங்குவேஜ்ல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இல்ல இதை எரிச்சிடலாமா வேணாவா, இல்லடா எரிக்கிறதுக்கும் அடுத்தது ஒரு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருக்கு, டைம் கரெக்டா இருக்கும்டா, அவன் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான், அதனால இதை முடிச்சிடுறா அப்படின்னு. எனக்கு என்னன்னா அங்க நடக்கிறது எல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தோன்னா அவள்தான் மண்ணுக்குள்ள போயிட்டாரு. அப்புறமா வெளியில வரோம், அப்பதான் வெளியில வரும். அப்ப சொல்றாரு, ஒரு 6 மணிக்கு ஒண்ணு வருதுடா, இதுக்கு மேல மண்ணை போட்டு உன்னோட புதைச்சிடுறா, ஐயையோ. சரி உங்க பேர் இருக்காது, ஆ. எதுவும் இருக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம போதான் போறோம். யாருனாச்சும் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, 60 வயசு வரைக்கும் ஒரு ஆமா. வயசு இருக்கும், 85 வயசு 75 வயசு அப்படிலாம் இருக்கும். இப்ப யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. we live in a society, இல்ல வேர்ல்டே அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்தா கூட எழுதி கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ண, உழைச்சு ஒரு நிலத்தை வாங்கிடுங்க, பத்திரமா நீங்க அங்க இருந்துக்கலாம். அட்லீஸ்ட் பேராவது அங்க இருக்கும். போகும்போது அடடா இவன் போயிட்டான் அப்படின்னு வருவாங்க. போயிட்டு இல்ல நீங்க எதனா ஒரு தாட் வந்ததுன்னா நான் சொன்னது நினைவு வச்சுக்கோங்க, இடம் கூட கிடையாது அங்க. பேட்டிகளையுமே பார்க்கும்போது யூ யூஸ் டு சே நான் வந்து அம்மாவை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஆனா ஸ்டில் நான் அவங்க அங்கங்க பார்ப்பேன். ஸ்டில் மிஸ் ஆமா, அது இல்லாம இருக்கவே இருக்காது, எப்பவுமே இருக்கு. என் வாழ்க்கையில வந்து நான் எப்பவுமே தொலைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா அம்மா மட்டும்தான். வேற எதுனாலுமே அது ஈடு கொடுக்கவே முடியல. எங்க அம்மாவை நான் எப்பவுமே அதை மிஸ் பண்றேன். எல்லாரும் அவங்க அம்மா கூட எல்லாம் கைப்பிடிச்சிட்டுலாம் போகும்போதெல்லாம் எனக்கு அது தோணும். ஆனா பார்க்க ட்ரை பண்ணவே இல்லையா வேண்டாம்? எவ்வளவு வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை ஏதோ எங்க அம்மாக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு விதத்துல மேபி ஆஃப் என்னோட அப்பாவோட கேரக்டரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம், அவங்க சொல் பேச்சை வந்து சில நேரத்துல நான் கேட்காம விட்டுருக்கலாம், அவங்க மனசுல அது ரணமா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களோட வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்த விதத்துல வந்து இப்போ நான் ஒத்துக்க மாட்டேனோன்னு கூட இருக்கலாம், இல்ல இந்த பணம் கூட மேஜரா ரோல் பிளே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓகே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால நான் இது பண்ணல. இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவலா முருகன் கிட்ட போய் சொல்லி ஹாயா. ஆனா நார்மலா எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் வரும்போதும் சரி, இல்ல ஏதாவது நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா கீழே போனா கடவுளை திட்டதான் செய்வாங்க. ஆப்வியஸா எல்லாருமே திட்டுவாங்க. ஆனா இட்ஸ் வைஸ் வர்சா ஹியர்ல நிறைய விதத்துல நீங்க இன்னும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க, அது மேல ஒரு அதீத பற்று வருதுல. ரீசன் என்ன? நமக்கு யாரும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல. நான் வந்து எங்க போவேன், படைச்சவங்க கிட்டதான் போனோம். ஸ்பிரிச்சுவல் வந்து என்னன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். உங்களால சந்தோஷப்படுத்த முடியலன்னா அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, அமைதியா விட்டுடணும். இன்னொன்னு, உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த பொருள், அது லாஸ்ட் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறீங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா உங்களுக்கும் எடுத்துட்டு போக மத்தவங்களுக்கும் கொடுத்துருங்க. கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. இவன் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கலடா, எத்தனையோ வாட்டி விழுந்துட்டான் ஆனா விட்டு கொடுக்கல, நான் இப்போ கை கொடுக்குறேன்னு வந்து நிப்பாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஓடவும் மாட்டான், கீழே விழவும் மாட்டான், விழற மாதிரி ஒரு பாவால அப்படியே ஒரு பாவம் காமிப்பான். அதுக்குள்ளேயே கடவுள் இங்க வதச்சிட்டாரு, அவன் என்ன இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான், நான் இங்க உட்காந்துட்டு அந்த ஆள் இந்த முருகன் ஒண்ணுமே பண்ணலடா, அடியே வாங்கலடா நீ ஒண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த நிலைமைக்கு நான் இப்போ இருக்கேன்னா கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்னன்னா, நான் போவேன், சுவாமி கும்பிடுவேன், என் பிரச்சனைகள் சொல்லிட்டு வருவேன், என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்வேன். ஆனா ஒரு நாளுமே அவரை கோச்சிக்கிட்டதே கிடையாது. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டேக் ஒன் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன சொல்றேன், அப்புறம் அந்த பெல் பட்டன் எல்லாம் அமுக்கிடுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.